ஆனா நான் வந்து ரொம்ப அழிச்சாட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங்ல. ஐ திங்க் பாரத வித்யா பவன் பக்கத்துல ஒரு ஆடிட்டோரியம்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பாடறியன் படிப்பேன் மறி மறி நின்னே அதெல்லாம். பாவம் சிவகுமார் சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் முடியாது. அந்த ஃபிலிம்ல பாலச்சந்தரும் சிவகுமாரும் த ரிலேஷன்ஷிப் தட் தே ஹேட் சோ திக். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னா எங்களுக்குலாம் வந்து எப்போ பேச்சை நிறுத்துவாங்க அவங்க 2 பேரும், எப்போ நாங்கள் ஷூட்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த படத்தை வந்து பில்ட் பண்ணதே அவங்க 2 பேரும் சேர்ந்து டுகெதர் தான். அப்படி அவ்வளோ அம்பிஷியஸாக நாங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போனோம், அவங்க 2 பேரும் அதை பில்ட் பண்ணாங்க லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து எழுதி வச்சிருந்தாரு, திட்ட போறாரு. சிவகுமார் என்ன பார்த்தா நிச்சயம் சக பக்கசா சனித பக்கசா சகப்பக்கா சகப்பக்கா சகப்பசா. நான் போய் சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். படிக்கிறேம்மா. நான் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன் சார். படிச்சாலும் இது வராது சார். எப்படி வரும் சார்? ஞானம் வேணும் சார் சொல்லிட்டு போயிட்டார். என்ன கொழுப்பு பாரு இது அதான் அப்படி சொல்லிட்டு போறேன் சார். ஞானம் இருக்கணும் சார் சொல்லிட்டு சார் பாவம் அவரு சகப்பக்கசா சாணி பக்கசா. நான் வந்து டயலாக் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலி. பட் யூனோ வென் யூ ஆர் யங், சிந்துவோட கேரக்டரே தான் நான் அந்த இடத்துல